சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க 11th வார்டில் முருகப்பெருமானோட அருளால் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே இல்லாமல் பூரண குணம் பெற்றார் பாம்பன் சுவாமிகள். அப்படிங்கிற கல்வெட்டு இருக்கு. இந்த கலியுகத்திலையும் கந்தன் காட்சி தருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இது. முருகப்பெருமானோட தீவிர பக்தர் தான் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். 1923 டிசம்பர் 27 வட சென்னையில இருக்க தம்புசெட்டி தெருவுல வேகமாக வந்த குதிரை வண்டி பாம்பன் சுவாமிகள் மீது மோதிருது. இதனால அவரோட இடது கால் எலும்பு முறிஞ்சிடுது. அவரை சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவருக்கு அப்போ வயசு 73. உப்பில்லாத உணவை மட்டும்தான் எடுத்துக்குவாரு. இதனால முறிந்து போன எலும்பு தானாகவே ஒன்று சேருவதற்கான சான்ஸ் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் எலும்பை ஜாயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கருத்தை மறுக்கிறாரு பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானையும் அவர் இயற்றிய சண்முக கவசத்தை மட்டுமே பாராயணம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு பாம்பன் சுவாமிகள். ஹாஸ்பிட்டல்ல இருந்த 11ஆம் நாள் இரவு முருகப்பெருமானோட 2 மயில்கள் வானத்துல தோகை விரித்து வருவதை பார்த்து தரிசிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு அசிரீரி ஒலி கேட்குது. இன்னும் 15 நாட்களை நீ பூரண நலம் பெற்றுடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் படுத்திருந்த பெட்ல முருகப்பெருமான் குழந்தை வடிவத்துல பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி தராரு. உண்மையான பக்தி இருந்தா இந்த கலியுகத்திலையும் கந்தன் காட்சி தருவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இது. டாக்டர்ஸ் எல்லாம் வியந்து போறாங்க. எந்த ஒரு ஆப்ரேஷனுமே இல்லாம முறிந்து போன எலும்பு தானாகவே ஒன்று சேர்ந்து பூரண குணம் பெற்றாரு பாம்பன் சுவாமிகள். இந்த மயில் வாகன காட்சியையும் அதை தொடர்ந்து நடந்த தெய்வ கிருபைகளையும் மயூர வாகன சேவன விழாவாக ஒவ்வொரு வருஷமும் பாம்பன் சுவாமிகளின் சமாதி இருக்கின்ற சென்னை திருவான்மியூர் அருள்மிகு மயூரநாதர் திருக்கோவில்ல தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விழா நடத்தப்படும். இந்த வருஷம் 102வது மயூர வாகன சேவன விழா வர டிசம்பர் 20 சனிக்கிழமை மற்றும் டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட இருக்கு. ஆண்டவனின் அருள் பெற்ற அடியார்களின் பூஜையே ஆண்டவனுக்கு உகந்த சிறந்த பூஜையாகும். அதனால முருகப்பெருமானோட அருள் பெற்ற பாம்பன் சுவாமிகளோட மயூர வாகன சேவன விழால எல்லாரும் கலந்துக்குங்க. கருணை கடலை கந்தா போற்றி, அன்பே சிவம்.